தலைவர் ராகுல் காந்தி நாமம் வாழ்க. இந்த சிறப்புமிகு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எனது பாசத்துக்குரிய அண்ணன் செல்வப்பிறந்தை அவர்களே, தமிழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கிரீஷ்ஜி அவர்களே, அண்ணன் சிதம்பரம் அவர்களே, அண்ணன் தங்கபாலு அவர்களே, அண்ணன் திருநாகர் அவர்களே, தமிழக செயலாளர் பாசத்துக்குரிய நண்பர் சூரஜ் அவர்களே மற்றும் இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ராபர்ட் புரூஸ் அவர்களே, சகோதரர் ரூபி மனோகர் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கும் காங்கிரஸ் குடும்ப அங்கங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கிய நாள். தலைவர் அவர்கள் இன்று நாடு முழுவதும் இந்த ஓட்டு திருட்டுக்காக பட்டி தொட்டி எல்லாம் சென்று இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தியுள்ளார். நம் எல்லோருடைய கடமை என்னவென்றால் அவர் அம்பலப்படுத்தியதை நாமும் நம் இல்லங்களை நோக்கி சென்று பட்டி தொட்டிக்கெல்லாம் சென்று இந்த செய்தியை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனநாயகத்தின் வேராக கருதப்படுவது மக்கள் சக்தி. இந்த மக்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது வாக்குரிமை, முன்னுரிமை. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரையாக இருப்பது சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம். இதில் சமத்துவம், ஈக்குவாலிட்டி, அந்த வார்த்தைக்கு நமது தலைவர்கள் மிக ஆழ்ந்த சிந்தனையோடு, நீ பணக்காரனா ஏழையா, நீ ஆணா பெண்ணா, நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி, எந்த வர்க்க போராட்டங்களும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்ற சமநிலையை கொடுத்தார்கள் நமது முன்னோர்கள். அப்படியாப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் என்பது ஒரு வாக்காகும். அந்த வாக்கை திருடும் இந்த பாரதிய ஜனதா கட்சி, அப்படிதான் அவர்கள் பின்புறமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அது தேசியமாகட்டும் பல மாநிலங்கள் ஆகட்டும். இன்று முன்புறமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலம் பீகாரில் நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை மிக கவனத்தோடு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்தியா முழுக்க நாங்கள் இதை மேற்பார்வை செய்கிறோம். குறிப்பாக நான் பொறுப்பாளர் இருக்கிற கேரள மாநிலத்தில் நாங்கள் 15 நாட்கள் தெரு தெருவாக ஓட்டர் பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று இதனை ஆய்வு செய்ய தொடங்கி இருக்கிறோம். நாமும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்திலும் நாம் இதை எடுத்துக்கொண்டு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுபோல இந்த இயக்கம், இவ்வளவு பெரிய இயக்கம், நாம் மார்தூக்கி தலைவர் காமராஜர் கண்டெடுத்த இயக்கத்தை நாம் எல்லாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். நாம் எந்த கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம், தவறில்லை. இன்று நமது தலைவர் ராகுல் காந்தியோடு இங்கு தமிழக முதல்வர் அவர்கள் தோளோடு தோள் நிற்கிறார், ஒரு சகோதரராக நிற்கிறார். நாம் தோள் கொடுக்கிறோம். அந்த தோள்கள் வலிமையான தோள்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களை தாங்கக்கூடிய தோள்களாக இருக்க வேண்டும், துவண்ட தோள்களாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நாம் நமது கட்சியை ஒரு வலிமை உள்ள கட்சியாக, இதை வரும் காலங்களில் மிக செம்மையாக நடத்தி கொண்டு இந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்ணன் செல்வப்பிறந்தை அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை மிக சிறப்பாக பட்டி தொட்டியெல்லாம் சென்று கட்சியை பலப்படுத்துகிறார். நாம் அவர் கரங்களையும் பலப்படுத்த வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நமக்கான ஒரு மாபெரும் தலைவர். எப்படி வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியாக இருந்தாரோ, அதுபோல தலைவர் ராகுல் காந்தி இந்த ஜனங்களின் ஆத்மாவாக, ஜன ஆத்மா காந்தியாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் இதை மனசிலே உள்ளத்திலே ஏந்தி கடமை உணர்ச்சியோடு பொறுப்புணர்ச்சியோடு வரும் நாட்களில் பயணித்து காங்கிரஸ் பேரியக்கம்
தன்னுடைய மாபெரும் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக தமிழக அரசுக்கு இந்த மேடையில் இருந்து ஒரே ஒரு வேண்டுகோள். இங்கே மறைந்த நமது சகோதரர் ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் கொலையில் அதற்கு வேண்டிய குற்றவாளிகளை சீக்கிரம் தண்டனை வாங்கி தந்து அவர் ஆத்மா சாந்தி அடைய அவர் முயற்சி எடுக்க வேண்டும் தமிழக அரசு என்று கூண்டுகொண்டு இங்கு சேர்ந்துள்ள அனைத்து காங்கிரஸ் பேர் இயக்க நல்லுள்ளங்களுக்கும் குடும்ப அங்கங்கள் அனைவருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க காங்கிரஸ், வளர்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.